ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிந்தியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா chow பொரியல். அது எப்படி பண்ணலாம் ஈஸியான மெத்தடில், வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஒரு ஃபுல் சைஸ் வெங்காயம், அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கறி லீஃப், கொத்தமல்லி இலை, ஒரு பவுல் நிறைய நம்ம chow காய் எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபுல் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க chow காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெயில் இந்த chow காயை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா chow காய் நல்லா வெந்து வந்துருச்சு, தண்ணியெலாம் சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் அந்த காயில் நல்லா சேரணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். chow பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.